வேர்ல்டு சினிமாஸ்கோப் நேயர்களுக்கு வணக்கம். விஜய் டிவி நிறைய ரியாலிட்டி ஷோவை டெலிகாஸ்ட் பண்ணுறாங்க. அதில் ஒரு சில குறிப்பிட்ட நிகழ்ச்சிகளுக்கு தான் ரொம்ப பெரிய வரவேற்பு கிடைக்கிது. அப்படிப்பட்ட ஒரு பிரபலமான நிகழ்ச்சி தான் விஜய் டிவியில் ஒளிபரப்பாகி வரும் டான்சிங் சூப்பர் ஸ்டார்ஸ். இந்த நிகழ்ச்சியோட கிராண்ட் ஃபினாலே எப்போவுமே விஜய் டிவியோட நிகழ்ச்சிகள் எப்படி பிரம்மாண்டமாக நடக்குமோ அதே மாதிரி நடந்து முடிஞ்சிருக்கு. டான்சிங் சூப்பர் ஸ்டார்ஸ் நிகழ்ச்சியோட டைட்டிலை பெரிய எதிர்பார்ப்புகளுக்கிடையே எந்த டீம் வின் பண்ணியிருக்காங்கங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது வரைக்கும் வேர்ல்டு சினிமாஸ்கோப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. டான்சிங் சூப்பர் ஸ்டார்ஸ் நிகழ்ச்சியை மிக பிரம்மாண்டமாக நடத்தி முடிச்சிருக்காங்க விஜய் டிவி. நவம்பர் 17, 2019 ஆரம்பிக்கப்பட்ட இந்த நிகழ்ச்சியில் மொத்தம் 48 போட்டியாளர்கள் கலந்துக்கிட்டாங்க. அதற்கு பிறகு ஒவ்வொரு ரவுண்ட்லையும் சில டீம் எலிமினேஷன் செய்யப்பட்டு மொத்தம் 8 டீம் ஃபைனலுக்கு தேர்வு செய்யப்பட்டாங்க. இந்த டான்சிங் சூப்பர் ஸ்டார்ஸ் நிகழ்ச்சியை ரியோராஜ் மற்றும் ஆண்ட்ரூஸ் ரொம்பவே சிறப்பாக தொகுத்து வழங்கியிருந்தாங்க. சாண்டி, ஆலியா மானசா, சுனிதா, மகத் மற்றும் திவ்யதர்ஷினி இந்த நிகழ்ச்சிக்கு ஜட்ஜஸாக இருந்து போட்டியாளர்களோட டேலண்ட்டை பொறுத்து அவங்கள ஒவ்வொரு ரவுண்ட்லையும் தேர்வு செஞ்சாங்க. இது தவிர திரைப்பட நடிகை ராதா மற்றும் ரோபோ சங்கர் சிறப்பு விருந்தினராக இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டாங்க. ஆடியன்ஸோட பெரிய எதிர்பார்ப்புகளுக்கிடையே பிரம்மாண்டமான இந்த நிகழ்ச்சியில் ஒவ்வொரு டீமும் தங்களோட டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸை காட்டினாங்க. டான்சிங் சூப்பர் ஸ்டார்ஸ் நிகழ்ச்சியோட இறுதிச் சுற்றில் ஆலியன்ஸ் மற்றும் ஸ்ரீ உதயம் நாட்டியாலயா டீம் 3 மற்றும் 4வது இடத்தை பிடிச்சிருந்தாங்க. ஓட்டு தூத்துக்குடி டீம் 2வது இடத்துக்கு ஜட்ஜஸால் தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க. எஸ்ஜேஎஸ் வாலஜா டீம் எல்லாத்தோட ஆதரவோடையும் டான்சிங் சூப்பர் ஸ்டார்ஸ் நிகழ்ச்சியோட டைட்டிலை வின் பண்ணிட்டாங்க. டைட்டிலை வின் பண்ணது மட்டும் இல்லாமல் 25 லட்சம் பரிசு தொகையும் இந்த டீம் வின் பண்ணியிருக்காங்க. கிளாசிக்கல் டான்ஸ் மூலமாக சிறப்பான பெர்ஃபார்மன்ஸை ஸ்டேஜில் காட்டி டான்சிங் சூப்பர் ஸ்டார்ஸ் நிகழ்ச்சியோட டைட்டில் வின்னராக தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க. எஸ்ஜேஎஸ் வாலஜா டீமில் எல்லாருமே ஃபீமேல் கேண்டிடேட் தான். இந்த டீமோட கொரியோகிராஃபர் வெற்றியடைய முக்கிய காரணமான போட்டியாளர்களோட பேரண்ட்ஸுக்கும் போட்டியாளர்களுக்கும் பெரிய நன்றிகளை சொல்லி ஸ்டேஜிலேயே அழுதுட்டாரு. எவ்வளவோ வழிகளை தாண்டி டைட்டிலை வின் பண்ண எஸ்ஜேஎஸ் வாலஜா டீமை எல்லாருமே பெருமைப்படுத்தியிருக்காங்க. இது தவிர ரியோராஜ் புதுசாக நடிச்சிட்டு வர திரைப்படத்தோட டீமை ஸ்டேஜிலேயே அறிமுகப்படுத்தி அதுக்கும் ப்ரமோஷன் பண்ணிட்டாங்க விஜய் டிவி. ஆலியா மானசாவுக்கு டான்சிங் சூப்பர் ஸ்டார்ஸ் நிகழ்ச்சியோட ஸ்டேஜிலேயே மறுபடியும் பேபி ஷோவர் ஃபங்க்ஷன் மாதிரி சின்னதாக செலிப்ரேஷன் பண்ணி ஆலியாவோட ஃபேமிலியை இன்வைட் பண்ணி ஆலியாவுக்கு சர்ப்ரைஸ் கொடுத்துருந்தாங்க. இது தவிர நிகழ்ச்சிகளுக்கிடையே நிறைய கலை நிகழ்ச்சிகள் மற்றும் மூக்குத்தி முருகனோட சிங்கிங்னு எக்ஸ்ட்ராவாக சில அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருந்தாங்க. இதையெல்லாமே ஆடியன்ஸை என்டர்டெயின் பண்ண கொண்டு வந்திருந்தாங்க விஜய் டிவி. ஆனால் நிகழ்ச்சிகளுக்கு இடையே ஆல்ட்ராஸ் காருக்கு ப்ரமோஷன் பண்ணி அதையும் ஒரு போர்ஷனாக டான்சிங் சூப்பர் ஸ்டார்ஸ் நிகழ்ச்சியில் சேர்த்துருந்தாங்க. ஆரம்பிக்கப்பட்டு சீக்கிரமாகவே முடிக்கப்பட்ட நிகழ்ச்சிகளோட லிஸ்ட்டில் இப்போ டான்சிங் சூப்பர் ஸ்டார்ஸ் ரியாலிட்டி ஷோவும் சேர்ந்துருச்சு. இந்த நிகழ்ச்சியை பற்றின உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இது போன்ற சின்னத்திரை சீரியல்கள் பற்றிய புதிய அப்டேட்டுகளை தெரிந்து கொள்ள தொடர்ந்து வேர்ல்டு சினிமாஸ்கோப் சேனலை வாட்ச் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இது வரைக்கும் வேர்ல்டு சினிமாஸ்கோப் சேனலுக்கு சப்போர்ட் பண்ண அனைவருக்கும் நன்றி. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.